இது ஏன் ஜாதிக்காரன் படம் ஐயா அப்படின்னா அங்கனக்குள்ளே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன் நல்லா. அதில் பேன் இண்டியா ஆக்டர்லாம் போட்டதுக்கப்புறம் சில பேர் வெளியே வந்து ச்சே இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை இப்படி கவலைப்படுத்திவிட்டாங்களே, இன்னும் 2 சீனில் முடிச்சுவிட்டாங்க வர அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறோம். அதுக்கு சில படங்கள்லாம் உதாரணம் இருக்குது. கமல் சாரை வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து யாருக்கும் அருகதையே கிடையாது. அவனை பற்றி பேசுகிறேன்னா அவன் பெரிய ஆளாயிருவான். இப்போ ரீசெண்டாக கூட வந்து இந்த வாட்டர் மிலன் வந்து நான் வந்து அப்படி இப்படிலாம் சொல்லி ரொம்ப அப்படியே ஒரே காசு போட்டு ஒரே டைரக்ட் பண்ணி ஒரே எல்லாம் பண்ணதுக்கு மாதிரி அப்படி வெளியே வந்தோடனே ஹெல்மெட்டை திறந்து அப்படி பேசிட்டு மண்டையில் மாட்டிட்டு போடுவாங்க. அவங்களால பார்த்தா குமுறணும்னு இருப்பேன் நான்லாம். இதெல்லாம் எதுக்குங்க கமல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வாயை கிழிக்கணும் தான். என்னப்பா சுட்ட சுட்ட நினைது புரியலையே அப்படின்னு சொன்னேன். இது நம்ம பாரதி ராஜா பையன் நடிச்சு படம் மாற்றியே பாட்டாச்சு அப்படின்னு சொன்னா, இல்லை சார் ஹீரோ சொட்ட கதையில் இந்த ஹீரோவோட சொட்டை 2 வாட்டின் தானே ஒரு மெட்டாஃபர். வா வாட் ஆர் திங்கிங். அது வேற இல்லை, நான் தான் ட்ரெய்லர்ல நீங்க பாத்தீங்கன்னா கேப் போறான்னு சொல்லி கேப் போட்டா முடி கொட்டிடும்டான்னு. பட் நான் அதை சீரியஸா தான் சொன்னேன். பட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது காமெடியா ஃபீல் ஆகுது. அந்த வயசுல எனக்கு கஷ்டமான ஃபீல் இல்லை. இதை போடு கேப் போட்டா முடி கொட்டிடும்டா சுட்ட சுட்ட நனையுது அப்படின்னு ஒரு அற்புதமான படம். கேப்பு கொடுத்த உடனே இல்லை கேப்பு போட்டா முடி கொட்டிரும்னு அந்த ஹீரோ சொல்லும்போது எப்படி நமக்கு பிடிக்காத ரீல் வரும்போது அப்படி மேலே தள்ளிட்டு போனோமோ, ஏன்னா இப்படி மேலே தள்ளினாதான் நாம மேலே போக முடியும். பிரச்சனை இல்லை. எப்பயுமே குண்டா இருக்கவங்க ரொம்ப கூலா இருப்பாங்க. ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் ஜெய புவனேஸ்வரி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட சொட்ட சொட்ட நானே இது படத்தோட டீம் இருக்காங்க. ஸோ சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். இந்த டைட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் என்னோட ஒரு இது என்னன்னா, ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் சொன்னது வந்து இந்த படம் வந்து பால்டிங் அகேன்ஸ்டாக, அதாவது அந்த பாடி ஷேமிங் அகேன்ஸ்டாக ஒரு மெசேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த சொட்டன்ற வார்த்தை ஜென்ரலாக நம்ம வந்து ஒருத்தரை கலாய்க்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே டைட்டிலாக வச்சதுக்கான காரணம் என்ன? அவ்வளோதான், அந்த ஒரு எய்ம் தான். ஒரு சின்ன டீம் படம் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு கான்டென்ட் மக்களுக்கு ஐ கேச்சிங்காக இருந்தால் தானே எங்களுக்கு மக்கள் தேட்டரில் வருவாங்க, என்னன்றது பார்ப்பாங்க. அதுக்கு தான் எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி ஆன் தி ஸ்பேஸ். ஓகே, நீங்கள் இந்த படத்துக்கு ரைட்டர், கோ டைரக்டர், ஆக்டர் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ஒரு ரைட்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து காமெடியில் நிறைய பாடி ஷேமிங் காமெடி இருக்கும். இந்த படத்தில் அது இருக்கா? இந்த கேரக்டரை நீங்க வந்து முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கேரக்டரை வந்து நீங்க முதல்ல ஃபாலோ பண்ணணும். அவரோட வாழ்வியலை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்றாருன்றத ஃபர்ஸ்ட் we have to show. சோ அதுல இருக்கு obviously அந்த ஒரு பர்టిక్యులர் கேரக்டர். இப்போ இந்த கேரக்டர் இந்த சொட்ட சொட்ட இதோட ஹீரோட பேர் ராஜானா, அந்த ராஜாவோட வாழ்க்கையில அவருக்கு என்னென்னலாம் வார்த்தைகள் அவர் கேட்கிறாருன்றத we have to show. கரெக்ட். சோ அதனால அந்த விதத்துல இருக்கு. எஸ் obviously. சார் நீங்க வந்து நார்மலா ஒரு ஸ்டேஜ் ஏறுறீங்க, பேசுறீங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க, அது கண்டென்ட் ஆயிடுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி அது கண்டென்ட் ஆகுது, இல்லை சம்டைம்ஸ் அது ஒரு கான்ட்ரவர்சியா ஆயிடுது, அதை பத்தி? நான் எப்பயுமே வந்து இந்த பேப்பர் வச்சுக்கிட்டு அதை பார்த்து ஃபஸ்ட்டு இவங்கள தான் வந்து பேசணும், அடுத்து இவங்கள தான் பேசணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்பயுமே ப்ரிப்பேரே கிடையாது, ஆன் ஸ்பாட் தான். ஸோ அது வந்து எனக்கு பழகி போனது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து. எந்த மேடைக்கு போனாலும், இப்போ நம்ம நடித்த படத்துக்கும் சரி நடிக்காத படத்துக்கும் என்னை கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க அன்புக்காக நான் போயிடுவேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, என்னை ஒரு 7வது ஆளாக 8வது ஆளாக கூப்பிடுங்கன்றுவேன். ஏன்னா உள்ள நுழையிறதுலேருந்து யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிடுவேன். யார் யார் என்ன பேசுகிறாங்கன்ற வாட்ச் பண்ணிட்டு அங்கேருந்து பிடிப்பேன் ஒரு ரவுண்டு. அதை பிடிச்சி அப்படி முடிக்கிறது. ஸோ அது வந்து ப்ரெஸ் பீப்புளுக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன் ஸ்பாட்டில் பண்ணுறதான வெளியே எப்பவுமே எழுதி வச்சு, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசுகிறவங்களுமே அதை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்புறமா ஒரு வீடியோ கிளிப்பிங்காக சோஷியல் மீடியாவில் வரப்போ தான் அது சம்டைம்ஸ் ஒரு கான்ட்ரவர்சியாக மாறுது. அதுதான் அதுக்கு தலைப்பு நம்மளே கொடுத்துருவோம். இப்போ இந்த படத்துக்கே நான் சொன்னது இது ஏன் ஜாதிக்காரன் படம். பார்த்து ஒரு கேப் விட்டு ப்ரெஸ் பீப்புளை பார்த்து கண்டென்ட் கிடச்சிருச்சா, டைட்டில் போட்டிங்களா, இப்போ நான் அந்த மேடையை விட்டு இறங்குறக்குள்ள இந்நேரம் தட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு. இது வந்து நகைச்சுவை ஜாதிக்கான படம், நகைச்சுவை ஜாதி அப்படின்னு சொன்னேன் நான். அதை பெருசாக வந்து ஏன் ஜாதிக்காரன் படம் என்று சொல்லி விட்டார் ரோபோ, அவர் எந்த ஜாதி அப்படிலாம் போட்டாங்க. ஸோ அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அதுதான் தேவை. நம்ம படத்துக்கு என்ன ப்ரொமோஷனோ
என்ன கண்டென்ட்டோ அதுதான் நம்ம கொடுக்கணும். ஓகே, நீங்க அந்த ஒரு விஷயம் கேட்டீங்கல்ல, நீங்க பேசிடுறீங்க ஆனா அது வைரல்ல கான்ட்ரோவர்சி ஆயிடுதுன்னு. என்னன்னா பேசுறவங்க எல்லாரும் ஒரு வாட்டி தான் பேசுறாங்க, அத போட்டு யார் போடுறா? கரெக்ட், ஆடியன்ஸ் தான். யார் ஆடியன்ஸ்? ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி பாடி ஷேமிங்க்கு எப்படி யாரோ ஒருத்தருக்கு இது மேலேயோ இருக்க வெறுப்பு இங்கே பரப்பப்படுதோ, அதே போல் யாரோ ஒருத்தருக்கு தோன்ற ஒரு விஷயத்த கிளிப்பிங்ஸ் யார் கட் பண்ணுறா? இவங்க அந்த மேடையில் மட்டும் பேசிட்டு போயிடுறாங்கல்ல, அவங்க சேனலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாங்களா, இன்டர்வியூவில் பேசிட்டு போயிடுறாங்களா, ஹவு இட் இஸ் கெட்டிங் சர்க்குலேட்டட், ஹவு இட் இஸ் கெட்டிங் அப்லோடட் இன் மீம் பேஜஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே when we understand, நம்ம அதோட நியூட்ரல் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். கரெக்ட். இவங்களுக்கு நம்ம அதுல இருந்து ஒரு ஒப்பீனியன் எடுக்கிறதுங்கிறது ஒண்ணு, திணிக்கப்பட்ட ஒப்பீனியன் ஒண்ணு இருக்கு. இல்ல, நம்ம மனித இனம் என்னைக்குமே வேற ஒருத்தன் சொல்ற ஒப்பீனியன் ஏத்துக்கிற இனமே கிடையாது. ஓகே, மனுஷனாவே சொல்றேன், இது நான் வேற எங்கேயுமே நான் ஸ்பிளிட் பண்ண விரும்பல. இப்பன்றது வந்து ஜென்ரல். இன்னும் கொஞ்சம் நாள் பாருங்க, ஏஐ வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம், நாம அதை பார்த்து பேசிட்டு இருப்போம். எஸ், பட் நாம சாப்பிட்றத நாம சாப்பிட தான் போறோம், ட்ரெஸ் போடுறத போட தான் போறோம். நம்ம ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் சார் நீங்கள் வீட்டில் இருங்க, உங்களை வச்சு படமே பண்ணி முடிச்சிட்டோம். அண்ணனுக்குலாம் ரொம்ப கஷ்டம். சார் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, ஏஐ வச்சு படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அண்ணன் வாய்ஸ்ல பேசிதான் இவர்கிட்ட சொல்லுவேன், அண்ணன் வராரு, வந்துட்டேன் உள்ள அப்படி அண்ணனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அண்ணன் வாய்ஸ்ல தான் பண்ணேன். யோசிச்சு பாருங்க, யாராச்சும் ஏஐல அண்ணன் வாய்ஸை போட்டு விட்டாங்கன்னா, வணக்கம் நல்லா இருக்கீங்களா, சூப்பர், காலையில 8 மணி, இன்னைக்கு மழை பெய்யும், அண்ணன்லாம் எப்படி சாக்கா வரும். அது இப்போ பாசிபிளும் கூட. அதுதான் வந்து sad part of this all. சார் நீங்க வந்து ஒரு சின்ன படம் எடுத்திருக்கீங்க, அது அடுத்த வாரம் தியேட்டர்ஸ்க்கு வருது. இப்போ வந்து ஸ்டார் ஃபிலிம்ஸே வந்து இன்னொரு 4 ஸ்டார்ஸை உள்ள இணைச்சா மட்டும்தான் அந்த படம் ஓடுதுன்ற நிலைமைக்கு வந்து நிற்கும் போது, இந்த மாதிரி ஒரு சின்ன படமோட ஒரு ஃபேட் என்ன, எஸ்பெஷலி தியேட்டர்ஸ்ல ஆஸ் அ டைரக்டர்? நீங்க இல்லை, ஆஸ் அ டைரக்டராக நான் வந்து நல்லா போகணுன்னு தான் நினச்சி படம் எடுக்கிறோம். இன்னொன்று சின்ன படம் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு கான்டென்ட் ஓரியன்ட் மூவி தான். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 4 ஸ்டார்ஸ் 5 ஸ்டார்ஸ் போட்டு எடுத்தாலே பொழக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ ஆடியன்ஸ் ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிட்டாங்க. சரி, தே நோ வாட் தே வாண்ட். இப்போ அதே இதுதான் நீங்கள் குட் நைட், குடும்பஸ்தன் எல்லாமே வந்து ஹிட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே ஹிட். அதில் எதுவும் பெரிய என்ன பேன் இண்டியா ஆக்டராக நடிச்சாங்க அதில்? அதான் இல்லை அதுதான் முக்கியம். ஸோ இது நம்ம கான்டென்ட் ஓரியன்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பிடிச்சுன்னா டெஃபினட்டாக பார்ப்பாங்க. அதில் பேன் இண்டியா ஆக்டர்லாம் போட்டதுக்கப்புறம் சில பேர் வெளியே வந்து, ச்சே இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை இப்படி கவலைப்படுத்திவிட்டாங்களே, இன்னும் 2 சீனில் முடிச்சுட்டாங்க வர அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு சில படங்கள்லாம் உதாரணம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் உதாரணம் சொல்ல முடியாது. என்னங்க இதில் போய் இப்படி வந்து இது பண்ணிட்டாங்க, யோ படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்த்துட்டு போயலாம். இப்போலாம் இப்போ வந்து சின்ன படம் பெரிய படம்லாம் பார்க்குறது இல்லையா? உங்களுக்கு அந்த முதல்ல கார்டு போடுவாங்க பார்த்தீங்களா, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். அதை பார்க்கும்போதே மச்சான் படம் நல்லதா கிளம்பலாம் அப்படின்ட்டுதான். டேய் இன்னும் படமே போடலடா, படம் போட்டு 10 நிமிஷம் பார்த்துட்டு எதையா சொல்றான்னா படம் போட்டவனே எந்திரிச்சு போயிடுறான். அவன் ஒரு 10 பேர்ட்ட சொல்லு, எவ்வளோ எடுத்துள்ள ஸ்மோக்கிங் கான்சஸ் கேன்சர் போகிறாங்க, விளங்காத படம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. படத்தை ஒரு 10 நிமிஷம் பார்த்து அதோடைய ட்ராவல் என்ன, அதுக்கப்புறம் கதை எங்கே நகருது, பிடிக்குது பிடிக்கல, படம் ஓகேங்க நல்லா இருக்கு, நான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன பரவாயில்ல. ரொம்ப அப்படி ஒரே காசு போட்டு ஒரே டைரக்ட் பண்ணி ஒரே எல்லாம் பண்ணதுக்கு மாதிரி அப்படி வெளியே வந்தோடனே ஹெல்மெட்டை திறந்து அப்படி பேசிட்டு மண்டையில் மாட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களால பார்த்தா குமுறணும்னு இருப்பேன் நான்லாம். இந்த படத்துல கண்டிப்பா அது நடக்காது. இல்லை, இந்த படத்துல வந்து ஆடியன்ஸ் வெளியே ஒரு ஹாப்பியாக தான் வருவாங்க. வெளியே வரும்போது அவங்க வந்து வெளியே எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கிவ் அவே இருக்கும். வந்து வெளியே திட்டிட்டு போறதுக்கு எந்த இதுவுமே இருக்காது. அது நாங்கள் சின்ன படமாக ட்ரீட் பண்ணல. எங்களுக்கு இது வந்து இட்ஸ் வெரி பிக் மூவி. எல்லாருமே அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ண போகிறோம். நானும் பெரிய படம் பண்ணோம். பெரிய படம் இந்த சென்ஸ், சரி நீங்கள் பெரிய படம்னு எங்கே நம்ம டெஃபினேட் பண்ணுறோன்னா அந்த கமர்ஷியல்ஸில் தான். ஸோ ஹவு மச் யூ ஆர் இன்வெஸ்டிங், வி ஹவ் இன்வெஸ்டட் லவ் ஹியர் மோர் தென் மணி. ஸோ சி லவ் ஃபார் சினிமா எல்லாருமே வந்து எல்லாமே ஒரு லவ் இருந்தால் தானே உள்ளே வருவாங்க. ஸோ லவ் வந்து ஒரு சின்ன கான்டென்ட்டாக இருக்க முடியாது. இது பெரிய கான்டென்ட் தான், பெரிய படம் தான். அண்ட் இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் ஆஃப் மூவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா வந்து எஸ்வி சேகர் சார் படம், வி சேகர் சார் படம், விசு சார் படம், இதெல்லாமே ஒரு ஹவுஸ் ட்ராமாவாக இருக்கும், ஃபன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பால் கை வச்சு பாருங்களேன்.
புரியுது. ஸோ இன்னைக்கு இருக்க அப்டேட்டடான ஒரு லாங்குவேஜஸ்ல, ஏன்னா இது காரைக்குடி பேஸ்ட் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ லைக் டவுன் சவுத்ல இருக்கிற ஒரு நடக்கிற விஷயம் தான். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டெம்ப்ளேட்டை ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஓகே சார், கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நம்ம ரிவ்யூஸ் பத்திலாம் பேசுறதுனால கேட்குறேன். நீங்க ஒரு எல்லாருக்கும் தெரியும் டை ஹார்ட் கமல் ஃபேன். பட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நீங்க சொன்ன அதே பாயிண்ட்லேருந்து தான் எடுக்கிறேன். இந்தியன் 2 இல்லை தக் லைஃப் வந்து படம் நல்லா இல்லை அப்படிங்கிறது சில பேரை தாண்டியுமே ரொம்ப ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி ஹேட் கமெண்ட்ஸ் கொடுத்து அது ஒரு ட்ரெண்டாகவே இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ கூலி வரைக்குமே அதெல்லாம் அது நடந்துட்டு இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அம்மா அவர் வந்து ஃபோனில் பார்க்குறேன்னா, அதாவது கமல் சாரை வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து யாருக்கும் அருகதையே கிடையாது. அதை பேசுறதுக்கான அருகதையே கிடையாது. அவனை பற்றி பேசுகிறோம்னா அவன் பெரிய ஆளாயிருவான். இப்போ ரீசெண்டாக கூட வந்து இந்த வாட்டர் மிலன் வந்து நான் வந்து அப்படி இப்படிலாம் சொல்லி என்கிட்ட ப்ரெஸ் பீப்புள் கேட்டாங்க, இதை எப்படி வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலான்னு. ஏங்க அதெல்லாம் ஏதோ ஒன்று, இதெல்லாம் போய் கேட்டு எங்கள் ஆண்டவர் ஏங்க இது பண்ணுறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசினார். அதெல்லாம் சீப்போ நான் ஏன்னு விட்டுறணும். ஏன்னா அது 1000 கைகள் மறைத்திருந்தாலும் மாதவனை மறைவதில்லை. அந்த சூரியனை மறைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரியான ஒரு ஹீரோவை, ஒரு ஆக்டரை, உலக சினிமாவினுடைய ஒரு சரித்திரத்தை வந்து நம்ம ஏதாவது சும்மா ஏதாவது சொல்லிட முடியுமா என்ன? என்கிட்டலாம் யார் வந்து கேட்டாலும் இன்றைக்கி சட்டையை கழிச்சிட்டு சண்டை போடுங்கன்றாங்கல்ல, வந்து உட்கார சொல்லுங்களேன். கமல் சாருடைய A to Z நான் வந்து அடித்து விடுவேன். என்கிட்ட போட்டியே போட முடியாது. அது ஜிவிஎம் சாராக இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், நாங்கள் ஒரு ரவுண்ட் டேபிள் உட்காரலாம்னே வச்சுருக்கோம். நல்லா இருக்கும் சார் கண்டென்ட். வாங்க பேசிக்கலாம். அவருடைய எந்த டைம் பிறந்தார், என்ன படம், ஃபஸ்ட்டு அவருடைய படம் என்ன, எத்தனை படம் மலையாளத்தில் பண்ணார், எத்தனை சில்வர் ஜூப்ளி கொடுத்தாரு, எந்தெந்த தியேட்டரில் எத்தனை காட்சி ஓடுச்சு. நீங்கள் விக்கிபீடியா பேஜ் எழுதினீங்களோ? இல்லைம்மா, இல்லை அதெல்லாம் விக்கிபீடியா பேஜ்லேருந்து எடுத்தார். அதனால் நம்ம வந்து டைஹார்ட் ஃபேனுன்றதுனால, ஸோ எங்களை மாதிரி டைஹார்ட் ஃபேனுக்கெலாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம், பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரியான ஒரு பெரிய ஒரு படத்தை வந்து சும்மா உட்காந்துருக்கோம், வேலை இல்லாத ஆட்களை வந்து உட்காந்து டைப் பண்ணி இது இப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்காண்டி எவ்வளோ மெனக்கட்டுருப்பாங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணி ஷூட்னா எத்தனை பேர் கால் ஷீட்டு, எத்தனை பேர் பின்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு படத்துக்கு. இத்தனை பேருக்கு ஒரு ஆக்குபேஷனை கொடுக்குதுல, அது நம்ம யோசிக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு நமக்கு அதுக்கு ஒரு மெரிட் கொடுக்கணும். நம்ம அது நல்லா இருக்கு நல்லா இல்லை இல்லைங்க, கமல் சார் படத்தை நம்ம எதிர்பார்த்தோம், பட் இது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதுக்கான உரிமை உன்ட்ட இருக்கு கண்டிப்பா. ஆனா இதெல்லாம் எதுக்கு கமல் பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வாயை கிழிக்கணும். அப்படித்தான் நம்மலாம். அது அவருக்கு மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் அவங்களாம் லெஜெண்டரி. ஸோ அவங்க எத்தனை வருஷம் ஜேர்னி அவங்க, அதில் வந்து அதை குறை கண்டுபிடிக்கிறதுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. இந்த வயசுலையும் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து இன்னமும் நம்ம திரை உலகம் அப்பா இன்னும் திரையில் பார்க்கணும்னு ஆசைப்படுற கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கணுமே ஒழிய இது போகிறது வர்றதுலாம் பைக்கில் போய்கிட்டு அப்படியே ஹெல்மெட் கழட்டிட்டு ஐயா அப்படின்னா அங்கனுக்குள்ளே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன் நல்லா. அந்த மாதிரி தான் எனக்கு என்னன்னா ரீசெண்ட் டேஸ்ல இந்த ஹேட்ன்றது ஒரு பிசினஸா மாறிச்சோன்னு தோணுது. ஓகே ஓகே ஸோ டார்கெட் பண்ணி ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா படம் பாக்குறவங்க எல்லாருமே இப்ப உண்மையான ஆடியன்ஸான ஒரு டவுட் எனக்கு வருது. நீங்க சின்ஸ் நீங்க பிக் ஸ்டார்ஸ் பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன். சோ அந்த இதுல இருந்து மக்கள், நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான், மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. எதையும் நம்பாதீங்க, நீங்களா போய் பாருங்க. ஆமாப்பா எஸ் எஸ் ப்ளீஸ், அதுதான். ஏன்னா எல்லாரோட வாழ்வியல் வேற, எல்லாரோட வாழ்க்கை தன்மை வேற. எனக்கு 9 to 10 ஷிஃப்டா இருக்கலாம், உங்களுக்கு 7:30 to 3:30 ஷிஃப்டா இருக்கலாம், உங்களோட மூட் வேறையா இருக்கலாம். சோ இப்படி பார்த்து ரிவ்யூ சொல்றவனோட மூட் என்ன அது எப்படி நமக்கு தெரியும்? சோ until or unless you see, you witness something else. ஓகே, அப்ப நீங்க பேசுங்க. ஓகே, இப்படி யாராவது பேசுறாங்கன்னா பாவம், அண்ணன் சொன்ன மாதிரி தான், நான் கொளுத்தலாம் மாட்டேன், பாவம், சரி ஓகே உன் 200 ரூபாய்க்கு நீ இவ்வளவுதான் பேசும், சரி போப்பா, நான் 200 ரூபாய் கொடுத்து ஒரு படம் பாக்குறேன்னா இன்னொரு பேச மாட்டேன். இப்போ இன்னொரு ட்ரெண்ட் வந்துட்டா என்ன தெரியுமா? ஒரு தியேட்டர்ல போய் காலையில ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு வந்தோடனே அவன் அசிங்கமா திட்டான்ல, அவனுக்கு மொத்தமாய்க்கு போய் நிற்பான். இதுக்கப்புறம் அடுத்த படம் வரும்போது அவனை பார்த்தோன்னே அவர் பயங்கரமா பேசுவாரா, வாங்கடா அவன்கிட்ட போயிடுவாங்க. அந்த ஃபேமஸா ஒரு ஸோ அதுக்காகவே அவன் ஓப்பனிங் ஷோக்கு கிளம்பி வந்துடுறது. எவனா டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பான்,
அவன் டிக்கெட் வாங்கிட்டு வர மாட்டான். யாரா டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பாங்க, வந்தவொடனே ஐயா அப்படி இப்படி பிளா 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 பிளான்னு நான் பேசுவேன். அதுக்கு மைக்கு பத்தியா இன்னைக்கு எப்படி பேசணும் பத்தியா. எனக்கு என்னமோ அவன் நம்ம படத்துக்கு வந்து உங்களை பத்தி பேசுவாங்க பயமா இருக்கு. எவனா இருக்கட்டும் பேசிட்டு போறேன். நம்ம நானும் நேரில் பார்த்தோம் கொளுத்தியே காலைல தியேட்டருக்கு மட்டும் கூட்டு போயிருக்காங்க, அப்புறம் சம்பவம் தான் நடக்கும். ஆமா. சரிண்ணா, கடைசியா இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனலாகவும் எனக்கு ஒரு ஆசை. இந்த படத்தை பத்தி நீங்களும் சரி அவரும் சரி, நீங்க வந்து கமல் சார் வாய்ஸ், அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் எங்களுக்காக. நல்ல வேலை பிடிச்ச வாய்ஸ். எனக்கு வந்து அவர்கிட்ட கண்டிப்பா கமல் சார் வாய்ஸ் கேட்கணுன்ற அந்த ஒரு இதுல தான் வந்தேன். ஸோ கடைசி அந்த படத்தை பத்தி நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை வந்து நீங்க. இந்த படம் வந்து சொட்ட சொட்ட நனையுதே அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் படம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சொட்ட சொட்ட நனையும். அது உங்கள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீராக. அதற்காக தயாராகுங்கள். 29 மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். அப்படியே எனக்கு பார்த்த மாதிரி இருக்கு சார் கண்ணுங்க. Too much expectation I போகும் மேல. இல்ல நீங்க சொன்னது நான் எதிர்பார்க்காத கமெண்ட். சரி, நான் உங்களுக்காக இந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் பேசுறேன். ஏன்னா நான் அப்படி இல்ல, பார்த்திபன் சாரோட வாய்ஸ் ரெகுலரா எல்லாரும் கேட்டு நானே செகண்ட் ஹேண்ட் பார்த்திபன் மாதிரி எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. சோ அதனால நான் அந்த வாய்ஸ் இல்ல. சோ அதனால சூப்பர் ஸ்டார். என்னை வாழ வைக்கக்கூடிய என்ன அன்பாத ரசிக பெருமக்களே, இந்த மாதிரி வந்து படம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சொட்ட சொட்ட நினைது, என்னப்பா சொட்ட சொட்ட நினைது புரியலையே அப்படின்னு சொன்னேன். இது நம்ம பாரதி ராஜா பையன் நடிச்சு படம் மாற்றியே பாட்டாச்சு அப்படின்னு சொன்னா, இல்லை சார், ஹீரோ சொட்ட கதையில் இந்த ஹீரோவோட சொட்டை 2 வாட்டின் தானே ஒரு மெட்டாஃபர். வா வாட் திங்கிங்க. அது வேற இல்லை, நான் தான், வேற யாரும் சொல்ல முடியாது. ரஜினி சார் வாய்ஸ்ல நானே என்ன சொல்லிக்கிட்டா தான் உண்டு. ஸோ அந்த டைட்டில் அப்படி தான் உருவாச்சு. ஸோ இந்த திரைப்படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் சிரிக்க வைக்கணும், மக்கள் எல்லாரும் சந்தோஷமா பார்க்கணும். என்டையர் டீமுக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். எஸ்எஸ்சி அதாவது இந்த பிள்ளைங்க வந்து சொட்ட சொட்ட நனையுது அப்படின்னு ஒரு அற்புதமான படம். அதை பிரமாதமான மேக்கிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட்டு வரும். கேப்பு கொடுத்த உடனே, இல்லை கேப்பு போட்டால் முடி கொட்டிரும்னு அந்த ஹீரோ சொல்லும்போது ரொம்ப பிரமாதம். கண்டிப்பாக இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே வந்து இறைவன் ஆண்டவன் எல்லா வளங்களையும் கொடுத்து அடுத்தடுத்த படங்கள் இதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அமேசிங். எனக்கு வியக்கிறேன் அப்படியே உங்களை பார்த்து. அமேசிங். Thank you so much for this conversation. ஜாலியா போச்சு. எனக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியே இல்ல, ஏதோ ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு. அதுக்காக நீங்க ஏதோ ரோல் பண்ணாம விட்டுருக்கு போறீங்க. அதெல்லாம் அவங்க கரெக்ட்டா பாத்துறாங்க வேலைய. சார், உங்கள்ட்ட வரணும்னா இந்த ரோல் எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு சேலஞ்சிங்கான ரோலா இருந்திருக்கும். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இதை ஒழுங்கா பண்ணிடுவோமா? ஏன்னா இது நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம், ஒரு கம்யூனிட்டி, ஒருத்தர் ஃபேஸ் பண்றவங்கள நம்ம ரெப்ரசென்ட் பண்றோன்றப்போ அந்த அப்ரிஹென்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயாவது இருந்தது அந்த ரோல் எடுக்கும்போது? இல்ல, ரொம்ப தயக்கமா தான் இருந்துச்சு. அவர் டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது நான் கண்டிப்பா பிரதர் இது எப்படி பண்ண போறோம், நம்ம ஷேவ் பண்ண போறோமா இல்ல ப்ரோஸ்தெட்டிக்ஸ் போட போறோமா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா அதுல ரெண்டு கெட்டப் ஒர்க்ஸும் இருக்கு, லுக் வைஸும் இருக்கும், இது எப்படி பிளஸ் என் ஃபேஸுக்கு இது செட் ஆகுமான்ற டவுட் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு 3 hours மேக்கப் போட்டு முடிச்சுட்டு நான் ஃப்ரேமில் வந்து நிற்கும் போது தான் எல்லாரோட அப்ரிஷியேஷன், எல்லாரோட வேர்ட்ஸை வச்சு தான் ஓகே இது வந்து ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்குது, இந்த கேரக்டர் வந்து பார்க்குறதுக்கு ஏற்றுக்குது, இது ஒரு மாதிரி அப்ரப்டாக தெரியல அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா இதில் ஃபேஸ் பண்ணுற வலிகள், இதில் ஒரு பால்னஸில் இருக்கிற வலி, என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஒருத்தருக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த சொசைட்டியில் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நான் தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இதோட ஒரு கேரக்டராகவே எனக்கு அதில் மாற முடிஞ்சிச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பட் ஓவரால் வந்து இது இந்த தயக்கம் இருந்தாலும் அந்த ஃப்ளோவில் வந்து எனக்கு அது போய் நல்லபடியாக நல்லா வந்துருக்கு. ஆமாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டுமே இதில் போர்ட்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஹியூமர், அதோட சப்ஜெக்ட் நீங்களாக தான் இருப்பீங்க. இன்னொரு பக்கம் அந்த வல்னரபிலிட்டி நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுங்க. எது இன்னும் கஷ்டமாக இருந்ததுன்னா காமெடி நடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்களை சிரிக்க. ஸோ இந்த ரெண்டுத்துல எது உங்களுக்கு இன்னுமே கஷ்டமா இருந்தது?
இல்லை ரெண்டுத்தில் எனக்கு கஷ்டமாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டுத்தில் கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு வந்து அவங்க ஆல்ரெடி நாங்கள் ஹோம் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஒருத்தரை காமெடி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை தான். பட் நான் வந்து அந்த இடத்துல காமெடி பண்ண மாட்டேன், என்னையே பார்த்து தான் ஒருத்தன் சிரிப்பாங்க. அதனால எனக்கு அது நான் காமெடியாக நான் சீரியஸாக தான் பண்ணுவேன் அந்த இடத்துல. ஆனால் வெளியில் ஆடியன்ஸாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு தான் அது காமெடியாக ஃபீல் ஆகும். ஈவன் அந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப் போடுறான்னு சொல்லி கேப் போட்டால் முடி கொட்டிடும்டான்னு, பட் நான் அதை சீரியஸாக தான் சொன்னேன். பட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது காமெடியாக ஃபீல் ஆகும். அந்த வயசில் எனக்கு கஷ்டமான ஃபீல் இல்லை. எனக்கு மேக்கப் போட்டு தான் ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இட் காட் அதே அந்த டிஃபிகல்ட்டியே பழகிடுச்சு. ஓகே ஓகே சார், நீங்கள் வந்து எப்போவுமே எல்லா படத்துலையுமே வெரைட்டியாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரே கேரக்டரை ஒரே மாதிரி நீங்கள் இன்னொரு படத்தில் கொடுத்ததில்ல. இந்த படத்தில் நாங்கள் ரோபோ செட்டுன்னு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த படத்தில் வந்து ஒரு அழகான படமே அழகான படம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஸோ அதில் நம்ம ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நட்புக்காக உள்ளே வந்திருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான ஒரு படம், அதுக்காக நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே ஓகே சார், நீங்கள் ரெண்டு பேருமே ஜென்ரலாக 2 ஹீரோயின் சப்ஜெக்ட் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க, சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த படம் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன் நீங்கள் பிக் பண்ணீங்க அப்படின்றது அதாவது எங்களுக்கு இந்த கேரக்டர்னு சொல்லி தான் எங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ பிரியாங்கிற கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க, அதை நான் வந்து நல்லபடியாக பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரீயாக பண்ணிக்கேன். இல்லை அப்படி சொல்ல முடியாது, இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் தான். நான் இவர் சொன்ன மாதிரி அவரோட ரோல் எப்படியோ அதே மாதிரி என்னோடய ரோல் வந்து கொஞ்சம் சீரியஸான ரோல் தான். ஸோ ஃபன்னியாக என்னோடய கேரக்டர் இருக்காது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை நல்லா பெஸ்ட்டாக பண்ணிக்கேன்னு நம்புகிறேன். ஓகே, நீங்கள்? எனக்கு வந்து இந்த ஸ்டோரி ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கான்செப்ட். ஏன்னா பால்னஸ் யாரும் இது பண்ணதில்லை தமிழ் சினிமாவில். அண்ட் என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப பப்ளி, லைக் திஸ் இஸ் நாட் வர்ஷினி, திஸ் இஸ் ஸ்ருதி. அண்ட் அந்த கேரக்டருக்கு நான் லைஃப் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அது ரொம்ப பப்ளி இல்லது. ஸோ அது ரொம்ப பப்ளியாக வர்ஷினி என்னென்ன பண்ணாதோ அது பண்ணணும் அப்படின்றது மைண்டில் வச்சு தான் அந்த கேரக்டரை நான் இது. அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னா, ஆஸ் விமன் நம்ம எப்போதுமே சொல்லுவோம் வி ஃபேஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் இன் சொசைட்டி. நமக்கு வந்து ஒரு விஷயம் வெயிட் போட்டாலும் பிரச்சனை, வெயிட் இல்லைனாலும் பிரச்சனை, இந்த மாதிரி நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா மென்னுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும்? இது எக்ஸப்ட் ஃபார் பால்டிங் தாண்டி நான் சொல்கிறேன், இன்னும் நிறையவே அவங்க ப்ரெஷர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. மேரேஜ் மார்க்கெட் அப்படின்றது இல்லாமலேயுமே ஜென்ரலாகவே ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா இந்த படம்? இந்த படம் போதும் இல்லை, டெஃபினட்டாகவே ஐ ஆல்வேஸ் வவுச் ஃபார் மென், அ லாட் ஃபார் மென். பிகாஸ் ஐ நோ எனக்கு என் சுற்றி இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து மென் தான். ஸோ ஐ கேன் ரிலேட் டு தெம். அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு ரொம்பவே புரியும். மோர் தென் ஈவன் கேர்ள்ஸ், எனக்கு கைஸ் தான் இன்னும் எனக்கு அதிகமாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ நாட் ஒன்லி பால்னஸ், லைக் மென்னுக்கு அந்த சொசைட்டல் ப்ரெஷர், ஒரு பிரெட் வின்னராக இருக்கணும். அண்ட் இப்போது வந்து இந்த ஆலிமோனி இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹார்ட் டு பி அ மேன்ன்ற மாதிரி இன் திஸ் சொசைட்டி. ஓகே, நீங்கள் அதை பற்றி சொல்லணும்னா? பட் ஒண்ணுக்கு ஒன்று சலைச்சது இல்லைன்ற மாதிரி ஈவன் பீங் அ woman is like very hard. Basically just existing is hard. True, that's true. பேக் டு உங்கள்கிட்ட வரணும்னா, நீங்கள் நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா அந்த பாடி ஷேமிங் இன்சல்ட் காமெடி பற்றி பேசும்போது சென்சிட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு சும்மா சொன்னதை நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. இதுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, கூலி படம் ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு ரஜினி சார் வந்து ஷௌபின் ஷாயர் சார் சொன்னது வந்து பெரிய கான்ட்ரவர்சியாக ஆச்சு. பட் நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க, இது ஒரு விஷயமே இல்லை, ஷௌபின் சாரே அதை வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் படமே அதை பற்றி ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் அது ரொம்ப இந்த பாடி ஷேமிங் விஷயம் ரொம்ப எல்லாருமே வந்து ஆன்லைனில் ரொம்ப அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு கான்டென்ட் கிடைக்காதா அந்த மாதிரி தான் வந்து அதை பார்க்குறாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன வயசுலலாம் இருந்தோம், எல்லாரையும் கலாச்சி தான் வந்திருக்கோம். பட் அது ஹர்ட் ஆச்சான்னா அப்போ ஆகலை, இப்போ ஆகுது. ஆமாம், ஏன்னா அப்போ வந்து இவ்வளோ நமக்கு திணிக்கலை யாரும். பட் இப்போ பாடி ஷேமிங்கே திணிக்கிறாங்களோன்னு தோணுது எனக்கு. பாடி ஷேமிங் இல்லை, அது வந்து எனக்கும் நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் பேசிக்கிறப்பே 3வது மச்சான் அவனை பாடி ஷேமிங் பண்ணுறான், என்ன கேட்க மாட்டியா, அந்த ஒரு ஆங்கிளுக்கு ஏன் தலைவர் அவரையே வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அப்ப அது ஏன் வந்து அப்ப அவரே பாடி ஷேமிங் பண்ணிட்டாரா? அவர் சொன்ன மாதிரிதான். இன்னொன்னு வந்து யாரோ இவர் சொன்னதோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்ல, அது ஒரு ஆடியன்ஸா பாக்குறாங்கல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த
ப்ரொஜெக்ட் பண்றது இருக்குல்ல, ஒரு நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி. ஆக்சுவலி இன்னைக்கு சோஷியல் மீடியா அப்படிதான் இருக்கு. ஆமா ஆமா. எதை எடுத்தாலும் நீங்க சொன்ன தலைவரோட எக்ஸாம்பிள் அப்படி இல்லாம எதை எடுத்தாலும், என் பக்கத்துல ஒரு தலைவரே எக்ஸாம்பிளா உட்காந்துருக்காரு. ஸோ எதை எடுத்தாலும் அப்படிதான், யாரோ ஒருத்தருக்கு மேல இருக்கு, யாரோ ஒருத்தருக்கு இருக்கு கடுப்பு, எல்லாருக்கும் இங்க பரப்பப்படுது. ஸோ கைண்ட் ஆஃப் திங் இது நம்ம எப்பவும் போல அப்படியா சரி இருந்துட்டு போ, நான் இப்படித்தான். ஆமா ஆப்வியஸ்லி எப்படி நமக்கு பிடிக்காத ரீல் வரும்போது அப்படி மேல தள்ளிட்டு போனோமோ, ஏன்னா இப்படி மேல தள்ளினாதான் நாம மேல போக முடியும், பிரச்சனைகள். பஞ்ச டயலாக் கிளாஸ் ஆட்டோக்கு முன்னாடியே எழுதி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, அவ்வளோ காசு இருந்தா பட் ஓகே. சார் உங்கள்கிட்ட வரோம்னா, இவங்க எல்லாருமே வந்து ஸ்டேஜ் ஏறினப்போ ஆடியோ லான்ச் அப்போ சார் வந்து ரொம்ப கோமே பட மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல சொன்னாரு. அதான் நான் கேட்க வந்தேன், அது எப்படி நிஜமா சார்? அப்படிதானா? ரொம்ப காமா, அதுவும் 20 நாள்ல வேலையை முடிக்கணும், 18 நாளும் என்னமோ ஷூட்டிங், 16 டேஸ் அவ்வளவுதான். இன்னுமே தான் கோவம் வரும் நம்மளுக்கு, ஹெல்ப்லெஸ்னஸ்லாம். பட் அவர் வந்து ரொம்ப நிஜமாவே அப்படிதானா? உண்மையிலே ரொம்ப கூல் டைப். ஓகே, ரொம்ப கூல். எப்பயுமே குண்டா இருக்கவங்க ரொம்ப கூலா இருப்பாங்க. இல்ல பாசிட்டிவா சொல்றேன், குண்டா இருக்கவங்க குழந்தை மாதிரி எப்பயுமே, அவங்க எல்லாருமே குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. இப்போ என் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இந்த குண்டம்மான்னு நடித்ததுக்கப்புறம் எல்லாருமே குண்டம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் என் பொண்ணு மாதிரி கிளாசிக்கல் டான்ஸ் யாரும் ஆட முடியாது. அவள் வீணை கிளாஸ் அவ்வளோ அழகாக பண்ணுவாள். அந்த மாதிரி ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது அவளுக்கு. ஸோ அதை வந்து நம்ம அது சொல்லவே கூடாது. பட் ஆனால் மனசு வந்து குழந்த மாதிரி இருக்கும். பிரபு சார்லாம் பார்த்தா சாமிங், அவரை மாதிரி. இப்போ நீங்கள் வெற்றி விழா படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கமல் சாரும் பிரபு சாரும் ஆடிருப்பாங்க. ஆனால் கமல் சாரை தாண்டி நம்ம கண்ணு பிரபு சாருக்கு தான் போகும். அது கமல் சாரே சொல்லியிருக்காரு. சின்ன க்யூட்டான மூமெண்ட்டு. அதே மாதிரி கோவிந்தா அவ்வளோ குண்டா இருப்பார், இவர் இன்னும் ஆடுவார்னு போவோம். சின்ன க்யூட் மூமெண்ட் தான், அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி கணேஷ் ஆச்சாரியா மிகப்பெரிய டான்ஸ் மாஸ்டர், அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரவுத்திரத்தில். சின்ன மூமெண்ட் போடுவார், அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் யாருமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பாடி ஷேமிங்கில் வந்து நம்ம வந்து தப்பாகவே கெஸ் பண்ணவே முடியாது ஒருத்தரை. அவங்கள்ட்ட உள்ள டேலண்ட் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு குழந்தை, எல்லாருமே குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணாரு. இல்ல இன்னொன்னு, எஸ் எல்லாருமே கூலான டைரக்டர் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது காரணம் என்னன்னா he managed everything. அது எல்லாமே எங்க ஆபீஸ்க்கு நீங்க வந்தா தெரியும், என்னடா இவ்வளவு ஹீட்டா இருக்கு, கீழ் ஃப்ளோர்ல இருக்கவங்க என்னடா மேல ஏதாவது கொளுத்தி போடுறீங்களாடா. ஏன்னா ஆபீஸ் ப்ரீ பிளானிங் அவ்வளவு ஹீட்டா இருக்கும். அண்ட் நாங்க அடாப்ட் ஆயிட்டோம். ஏன்னா எல்லாரும் கரெக்டா இருந்ததனால எக்ஸிகியூஷன் ஸ்மூதா நடக்கும். ஆப்வியஸ்லி, ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு வெறி இருக்கும், எல்லாருக்குள்ளயும் ஒரு தீ இருக்குன்னுவாங்கல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, இவர் டீம்ல இருக்க நாங்க, எங்க கூட இன்னொரு கோ டைரக்டர் யுவராஜன் இருக்காரு, பிரதர் இருக்காங்க, எல்லாருமே சினிமாவில் ஏதாவது பண்ணுன்ற ஒரு ஃபயரோட இருக்கிறோம். அப்படி எல்லா பேக் அண்ட் ஒர்க்ஸையும் பண்ணிட்டு ஸ்பாட்ல நாம இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குல்ல. அழகா வந்தாருன்னா எந்த பிரச்சனை நடந்தாலும் ப்ரோ நீங்க பாருங்க நான் பார்த்துட்டு வரேன்ட்டு இவர் போயிட்டு ஒரு 2 ஃபோன் கால்ஸோ இல்லை பேசிட்டு வந்துட்டு போச்சா மானிட்டர் ப்ளே பண்ணுங்க, ஓகே நெக்ஸ்ட். இது எஸ், இது என்னன்னா அது ஒரு அவங்க பெத்தவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பையனை இவ்வளோ ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸோட வளர்த்துருக்குறாங்க. அண்ட் இவ்வளோ ஃப்ரீடம் ஒன்று கிடைச்சிருக்கு. எங்களுக்குலாம் என்னன்னா யாருக்கிட்டனாலும் போய் நம்ம ஒரு வேலையை கற்றுக்கலாம். பட் இங்கே கற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஜோன்ல விட்டு ஒரு ஒர்க் வாங்குறது இருக்கு இல்லையா, அந்த விதத்துல இங்க எல்லாரும் அந்த கூல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. ஜஸ்ட் ஒரு வருவாரு, அமைதியா இருப்பாரு, சில்லாவாமா சாப்பிட்டியாமா அப்படிலாம் இல்லை. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் யார்கிட்ட என்னென்ன திருக்குறள்ல சொல்லுவாங்கல்ல, யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா அது கரெக்டா நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு டிரெக்டர். அது அவர் கீழே ஒர்க் பண்ணதுல எங்க எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு தான். நீங்க ஆல்ரெடி டிவிக்கு நிறைய எழுதியிருக்கீங்க, விஜய் டிவில இருக்கப்போ நிறைய எழுதியிருக்கீங்க. பட் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு எழுதும் போது வாட் இஸ் டிஃப்ரெண்ட் அபவுட் சீன்ஸ் பிரிக்கிறது. சீன்ஸ் பிரிக்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒரு ஒர்க்கு. பட் ஆனால் கதை எனக்கு வந்து நவீத் பிரதர் நரேட் பண்ணும்பொழுது கதையாக நல்லா இருக்கு. ஆனால் இதை எப்படி 2 மணி நேரத்துக்கு சொல்ல போகிறோம் இதில் ஏன்னா இவர் கதையிலேயே இன்ட்ரோல் பிளாக் இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் சீன்ஸ், கேரக்டர்ஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்பொழுது டிஸ்கஷன்ஸ் தான். இப்போ நான் வந்து தெரியாத ஒரு பையன் தெரிஞ்சவங்க கிட்ட போனால் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லுவாங்க. இப்போ தெரியாத ஒருத்தன் அவனே தேடினான்னா எது தேவையோ அதை நம்ம எடுத்துப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸில் உருவானது தான். ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய பலுவா இல்லை, வேலை இருந்தது.
பொழந்தாங்க, சும்மா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 16 வெர்ஷன் எழுதியிருக்கேன். 144 பக்கம் ஒவ்வொரு வெர்ஷனும். 16 நாள்ல எடுக்க வேண்டியதுக்கு 16 வெர்ஷன் இருக்கு. கிட்டத்தட்ட கஜினி முகமது தான் நானும். 18 வெர்ஷன்ஸ். ஏன்னா 17வது வெர்ஷன் தான் பவுண்டட் ஆச்சு. 18வது வெர்ஷன் என்னன்னா, இன்னைக்கு ஷூட் முடியுதா, 7 மணி 8 மணிக்கு பேக்கப் ஆகுதா, ஆஃபீஸ் போயிடுவோம். ஆஃபீஸ் போயிட்டு நாளைக்கு என்ன சீக்வன்ஸ் இருக்கோ அதை மறுபடியும் இன்னைக்கு இந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கு, வாங்க மறுபடியும் உட்காருவோம் சொல்லி 18வது வருஷம் தான் இன்னைக்கு படமா இருக்கு. சோ கிட்டத்தட்ட கஜினி முகமது மாதிரி என்னைய வச்சு படம் எடுத்து படம் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூஸ் பார்க்குறப்பவே இந்த படத்துக்கு இன்னுமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், நிறைய பேர் போவாங்கன்னு எனக்கு தோணுது. நல்ல காமெடி கண்டென்ட் இன்னைக்கு அதுதான் வந்து ரொம்ப டர்த்தா இருக்கு, இல்லாம இருக்கு. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் உங்க படத்தை பார்க்க தியேட்டர்ஸ்க்கு வரணும்னு நான் வாழ்த்துறேன். நீ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், இதுக்காக வந்து இவ்வளோ சரி எடுத்து 1/2 மணி நேரம் அயன் பண்ணி மேக்கப்பை போட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சுப்பாங்க புள்ள. ஆமா ஆமாண்ணே, சொல்லிருமா. மறக்காம ஆகஸ்ட் 29th வந்து தியேட்டர்ல பாருங்க சொட்ட சொட்ட நினைவு. தேங்க்யூ. ஓகே, அடுத்த சார் அயன் பண்ணிக்குமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.